வெல்கம் டு கத்திஜாவே தீர்க்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைக்குமே நான் சமையலுக்கு என்ன செய்வேன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது. நான் இன்றைக்கி 2 கரண்டி வாழைப்பூக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த வாழைப்பூ கூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்வீங்க, இது அப்படி இருக்காது. சாதாரண ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டி இருக்கும். 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஸ்பைசஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம். நீங்கள் வேறு மாதிரி மாடலில் செய்வீங்க, சீரகம் இதெல்லாம் தேங்காய்லாம் அரைச்சி போட்டு செய்வீங்களே, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் செய்வோம். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. இதுக்கு நிறைய ஸ்பைசஸ் தேவை கிடையாது. இதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு செய்யணும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இவ்வளோ வெங்காயம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, ரா ஃப்ளேவர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மற்ற ஸ்பைசஸோட இது இருக்காது. வாழைப்பூவோட ஸ்மெல் தான் அதிகமாக இதில் நமக்கு தெரியும். இந்த மாதிரி வாழைப்பூ செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கார குழம்புக்கு இதெல்லாம் இந்த வாழைப்பூ கூட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நல்லது. நான் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்த்துட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. இங்கே பாருங்கள், பாதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், 5 காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம், வேறு எதுவுமே இதுக்கு காரம் கிடையாது. வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் காரம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சுள்ளுன்னு காரம் வேணும்னா ஒரு 4-5 மிளகா போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கருகக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட். வேறு எதுவுமே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை போட்டுருங்க. எங்கள் சைட்லாம் நாங்கள் வெறும் வாழைப்பூ தான் செய்வோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவோட முருங்கைக்கீரை போட்டு சமைக்கிறாங்க. நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. அப்புறம் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நல்லா இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டு தருதுன்னு இப்போ வாழைப்பூ செஞ்சனாலே முருங்கைக்கீரையும் போட்டு தான் நான் செய்கிறது. நமக்கு தெரியாத சமையல் கற்றுக்கணும். நான் சமைக்கிறது தான் சரின்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாட்டியும் அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா நல்லது தானே. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்ல. இங்கே பார்த்தீங்களா, வாழைப்பூவை போட்டாச்சு. வாழைப்பூ நம்ம நல்லா சாப் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம். அதனால் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் நான் ஒன்றா தான் போடுறேன். முருங்கைக்கீரையும் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு பொருள். கொஞ்சம் போடுங்க, அதுக்கு நிறையாலாம் கிடையாது, கொஞ்சோண்டு போடுங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் போட்டாச்சா. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அப்புறமா உப்பு போடுங்க, உடனே போடாதீங்க. இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். வெறும் காரத்துக்கு நமக்கு என்னென்னா வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜீரக ஸ்மெல்லு, தேங்காய், இந்த ஸ்மெல்லாக இருந்தால் தான் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி செஞ்சால் தான் சாப்பிடுவார். அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதனால் என்னை எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவார். ஓகே, நமக்கு என்ன, நம்ம எப்போனாலும் எப்படினாலும் அவங்க சாப்பிட்டா போதும் நமக்கு. எந்த மெத்தடானா நான் செய்கிற மெத்தடில் தான் சாப்பிடணும்னா சொல்லக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வாழைப்பூவு அண்டு முருங்கைக்கீரை ரெண்டையும் போட்டாச்சு. இது காரம் உங்களுக்கு காஞ்ச மிளகா தான், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நான் அது சேர்க்கலை. நல்லா கொதித்து வத்தி வரட்டும். வத்தி வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு என்ன போடணும்னா, பாசிப்பருப்பு தான் போடணும். இதுக்கு டேஸ்ட் மற்ற பருப்பு கிடையாது, பாசிப்பருப்பு தான் அவிச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை போடுவேன். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஓகேங்களா, உடனே உப்பு போடாதீங்க, கொஞ்சம் நேரமாவது அது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது,
கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க. காலையில் சட்னியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுட்டேன், நல்லாவே இல்லை. உப்பு கம்மியாக இருந்தாலும் நான் டேஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்குது, அதுக்கான டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், உப்பு வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா வற்றி வரட்டும். கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் தான் பாசிப்பருப்பு வந்து அவிச்சி வச்சுட்டேன் முன்னாடியே. பாசிப்பருப்பையும் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா கூட்டு. ஆனால் எந்த ஒரு ஸ்பைசஸுமே இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஸ்பைசஸ்லாம் இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நான் வந்து வாழைப்பூ கூட்டுலாம் சாப்பிட்டது கிடையாது. இப்போ வந்து இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நல்லது தானே, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூவும் நல்லது, முருங்கைக்கீரையும் நல்லது. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு கூட்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு பாருங்கள். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதை இப்படியே சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இதை உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வற்றி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது பாசிப்பருப்பு. இப்போ பார்த்தா தண்ணி மாதிரி தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பாசிப்பருப்பில் நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இருகல் தன்மை வந்துடும், இறுகிடும். அதனால் ரொம்ப வத்துற அளவுக்கு விடாதீங்க. ரொம்ப வத்துற அளவுக்கு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறுத்தி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கல் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே சுருள கிண்டிங்கன்னா வாழைப்பூ கூட்டு ரெடி. ஒரு தடவை இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மெத்தடில் கூட செய்யலாம். இது வந்து சிம்பிளானது. சில பேருக்கு வாழைப்பூ ரொம்ப பிடிக்கும், அவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். வாழைப்பூ பிடிக்காத குழந்தைங்களுக்கு வேணால் அந்த மற்ற ஸ்பைசஸை சேர்த்து நீங்கள் செஞ்சு தரலாம். ஒரு நாள் நான் வாழைப்பூ வடை செய்கிறேன், வாழைப்பூ வடை சூப்பராக செய்வேன். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு வாங்கினது இதுக்கே சரியாயிடுச்சு எனக்கு பூவு. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வாழைப்பூ வடையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. நல்ல டேஸ்ட்டு. இதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.